ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். எவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஆல்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் அரை மூடி தேங்காவை சில்லு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி தண்ணி கலந்து சாதத்துக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துருங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. தேங்காய் எண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் தேங்காய் பால் சாதம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா முறப்பொங்கி வரும். நல்லா முறப்பொங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு நல்லா கலந்து விட்டுருங்க. இது தேங்காய் எண்ணெயில் நம்ம வதக்குறனால கொஞ்சம் கலர் மாற டைம் எடுக்கும். ஸோ பிரியாணி எல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பச்சை மிளகா, ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகா தான். ஸோ நல்லா காரமாக இருக்கிறதுக்காண்டி ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் வதங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்குறனால. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்குற டயத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு 2 உலக்கு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். உங்களுக்கு ரைஸு பாக்கெட்டு சொன்ன டைமை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும், சின்ன தக்காளி 4 மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இதில் தக்காளி இஞ்சி பூண்டு நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம், எப்பவுமே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டத்தை நம்ம உள்ளே சேர்க்கணும். இப்போ 1/4 கப் போல் கொத்தமல்லி, 1/4 கப் போல் புதினா சேர்த்து இதை ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போதும், இலைகள் எல்லாம். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் புளிக்காத தயிர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சாதத்துக்கு முக்கியமான ஐட்டமே தேங்காய் எண்ணெயும் தயிரும் தான். ஸோ இதை ஒரு 1/2 கப், அதாவது 30 ml போல் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது 1 மினிட் லைட்டாக கலர்னா மட்டும் போதும். இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி சாதத்துக்கு தேவையான தண்ணியும் அதுலேயே கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றிடலாம். 1 கப் சாதத்துக்கு 2 கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி சேர்த்துடலாம். இது நீங்கள் குக்கரில் பண்ணுறா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான், ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த ரைஸ் சீக்கிரமாகவே குயிக்காகவே வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த டயத்தில் நம்ம அரை மணி நேரம் ரைஸை ஊற வச்சுருக்கோம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கலர் மட்டும் கிளறிட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் எப்போயுமே சீக்கிரமாக குக் ஆயிரும், அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணுறது அவசியம் இல்லை. அதே டைம் அடிக்கடி நம்ம கிளறக்கூடாது, ரைஸ் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போவே 50% அரிசி நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரைஸு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி 75% நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட ரைஸ் முழுமையாக வெந்துருச்சு. தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடைசியாக நெய் விட்டுருங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்கள் இதோட மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இல்லை உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.